அப்பா அந்த ரோட்டு ஓரமா ஒரு ட்ரக் பார்க் பண்ணிக்கிறது பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு கோடையில எடுத்துட்டு வந்து இந்த பாத்ரூம் டோரை அடிச்சு உடைக்கிறாங்க. ஹே guys, வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2017 ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா சொல்றேங்க, இது பயங்கரமா இருக்கும். நீங்க ஒரு ஹாரர் மூவி லவரா இருந்தா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. படத்தோட பேரு ஸ்டில் பார்ன். ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறக்குது. ஆனா ரெண்டாவதா பிறக்கிற குழந்தை வருதாம இறந்து பிறக்குது. இந்த டிராமால இருந்து மீள முடியாம அந்த தாய் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முதல் பிறந்த குழந்தைய திருடிட்டு போறதுக்காக ஒரு அமானுஷமான விஷயம் வீட்டுக்குள்ள இருக்கு. அவங்க அந்த அமானுஷமான பேய்கிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறத செம்ம ஹாரரோட காட்டியிருக்க படம் தான் ஸ்டில் பார்ன். கண்டிப்பா நீங்க கிளைமேக்ஸ்ல மிரண்டு போயிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துட்டு வாங்க இப்ப நம்ம அந்த வீடியோ பார்க்க போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே நமக்கு ஒரு பொண்ணு லேபர்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவளோட பேரு மேரி. அவளோட ஹஸ்பண்ட் ஜாக் பக்கத்திலேயே இருந்து அவளை குழந்தை பெத்துக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அவளும் பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறா. ஆனா அவளோட போராட்டம் இன்னும் முடியலங்க. ஏன்னா அவ ரெண்டாவது குழந்தையும் பெத்தெடுக்கிறா. அவளுக்கு வயித்துல ட்வின்ஸ் இருந்திருக்கு போல. ஆனா இந்த முறை அந்த கப்பல் சந்தோஷப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா அந்த ரெண்டாவது குழந்தை இறந்து பிறக்குது. அப்பதான் ஸ்டில் பார்ன் படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நமக்கு சில நாட்கள் கழிச்சு காட்டும் போது மேரி தான் பெத்த குழந்தை ஆடம கையில வச்சுக்கிட்டு அவ வீட்டுல இருக்க நர்சரி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அதுல 2 குழந்தைகளோட கிரிப் இருக்கு. சோ அவளுக்கு இன்னும் அந்த ரெண்டாவது குழந்தை இறந்ததை ஏத்துக்க முடியாம அவ ஏற்கனவே வீட்டுல வச்சுட்டு இருந்த அந்த ரெண்டாவது கிரிப்ப அங்கேயே வைக்க முடிவு பண்ணிருக்கா. அடுத்த மார்னிங் நம்ம காட்டும் போது அந்த சின்ன ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா அவங்க குழந்தையோட இருக்காங்க. அவங்க இருக்கிற வீடு ஒரு பெரிய வீடுங்க. அது ஜாக் வேலை பார்க்குற கம்பெனில கிஃப்டா கொடுத்திருக்க ஒரு வீடு. வழக்கம் போல ஜாக்கும் வேலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் மேரி வீட்டுல இருக்கிற அன்றாட வேலைகளை பார்த்துட்டு இருக்கா. இந்த கட்டத்துல தான் மேரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறா. அந்த பெரிய பங்களால லைட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா இருக்கு. சோ யாராவது அந்த லைட் பக்கத்துல நடந்து போனாங்கன்னா அந்த லைட் தானா எரியுது. மேரி தன்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு குழந்தைய ஸ்ட்ராலர்ல போட்டுக்கிட்டு அந்த நெய்பர்ஹுட்ல வாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்பதான் மேரி தன்னோட நெய்பர் ரேச்சல்ன்ற ஒரு லேடிய பாக்குறா. 2 பேரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ரேச்சலுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அவ மேரிய நேரம் கிடைச்சா தான் வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்றா. இன்னும் அந்த நெய்பர்ஹுட்ல யாரையும் சந்திக்காத மேரியும் ரேச்சல் கேட்ட விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டு கண்டிப்பா வரேன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் மேரி கிச்சன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவளோட பேபி மானிட்டர்ல குழந்தை அழற சத்தம் கேட்டு அவள அதை கொஞ்சம் கவனிச்சு கேக்குறா. அதுல அவளுக்கு இன்னொரு குழந்தையோட சத்தம் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. உடனே மேரியும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு அந்த நர்சரியில போய் இன்னொரு கிரிப்ப பார்க்கும்போது போல அது எம்டியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் மேரி குழந்தைய தூக்கி சமாதானப்படுத்திக்கிட்டு நடந்த சம்பவத்தை கடந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஜாக்கும் மேரியும் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது மேரி ஜாக் கிட்ட எனக்கு வீடியோ கேமரா இருக்கிற மாதிரி ஒரு பேபி மானிட்டர் வேணும், அதை வாங்கித்தான்னு சொல்லி கேட்ட உடனே ஜாக்கும் சரி வாங்கி தரேன், பட் ஆனா நீ அந்த இன்னொரு கிரிப்ப டிஸ்போஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே மேரி அப்செட் ஆகி அந்த இடத்துல இருந்து எழுந்து போயிடுறா. அடுத்த நைட் மேரி கேட்ட மாதிரியே ஜாக்கும் ஒரு சிசிடிவி கேமரா வச்சு பேபி மானிட்டர் அந்த குழந்தை ரூம்ல பிக்ஸ் பண்ணிடுறாரு. 2 பேரும் அது வழியா பேபி ஆடம பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பேபி ஆடமோட அழுகிற சத்தம் கேட்ட மேரியும் தூக்கத்துல இருந்து எழுந்து அந்த பேபி மானிட்டரை பாக்குறா. அப்போ யாரோ அந்த நர்சரிக்குள்ள வந்து அந்த குழந்தைய தூக்குற மாதிரி மேரிக்கு தெரிஞ்ச உடனே பயந்து போன மேரியும் ஓடி போய் நர்சரியில பாக்கும்போது குழந்தை அந்த கிரிபில தான் இருக்கு. அவனும் குழந்தைய தூக்கிட்டு பயத்துல உறைஞ்சு போயிருக்கா. அடுத்த நாள் மேரியும் ரேச்சலும் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு லேக்ல உட்காந்துக்கிட்டு ஒரு யங் மதரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறுறாங்க. மேரியும் ரேச்சல் கிட்ட இருந்து ஒரு சிகரெட்டையும் வாங்கி அடிக்கிறா. இப்போ ரேச்சல் மேரிய தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணதுனால மேரியும் ரேச்சலோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்லயும் இவ வச்சிருக்க மாதிரியே ஒரு சேம் பேபி மானிட்டர் இருக்குங்க. அவ அதை கையில எடுத்து பாத்துட்டு இருக்கும்போது ரேச்சல் அவளோட வீட்டு நர்சரிக்குள்ள போகும்போது தான் தெரியுது 2மே ஒரே மானிட்டரா இருக்கிறதுனால ஒருவேளை எதனா சிக்னல்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகி ரேச்சலோட வீடியோ மேரியோட டிவைஸ்ல வந்திருக்குன்னு சொல்லி மேரியும் நினைக்கிறா. இதை கேட்ட ரேச்சலும் மேபி இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறா. அன்னைக்கு நைட் ஜாக்கும் மேரியும் தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது ஜாக் மேரி கிட்ட பிசினஸ் விஷயமா ஒரு வாரம் டவுனை விட்டு வெளியே போற ட்ரிப் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மேரியும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறா. இருந்தாலும் அவ அது ஒரு பெரிய டீலா எடுத்துக்கல. அடுத்த நாள் ஜாக் குழந்தைக்கு டைப்பர் மாத்திட்டு இருக்கும்போது குழந்தையோட கால்ல ஒரு விசித்திரமான மச்சம் இருக்கிறத பாக்குறான். ஆனா அதையும் அவன் பெரிய டீலா எடுத்துக்கலங்க. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் மேரியோட குழந்தை அழற சத்தம் கேட்டு அவளும் எழுந்து போய் குழந்தைய தூக்கிட்டு தோல் மேலேயே வச்சு தூங்க வைக்கிறா. ஆனா மேரி அந்த குழந்தைய கிரிபில படுக்க வைக்கும் போது
அவளுக்கு பின்னாடி ஒரு குழந்தை சிரிக்கிற சத்தம் கேட்டு பயந்து போயிடுறா. மேரியும் மெதுவா அந்த இன்னொரு கிருப்பை திரும்பி பார்க்கும்போது ஒரு கோராமையான குழந்தை உருவத்தை பார்த்து பயந்து போயிடுறாங்க. மறுபடியும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த கிருப்பை இன்னொரு முறை பார்க்கும்போது அதுல எதுவும் இல்ல. அடுத்த நாள் ஜாக் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட மேரியோட சிச்சுவேஷனை சொல்லி அவர்கிட்ட கன்சல்டேஷன் வாங்குறாரு. மேரியோட கதையை கேட்ட அந்த தெரபிஸ்டும் இது வேற ஒண்ணும் இல்லம்மா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா லேடிஸ்க்குமே வர ஒரு காமனான டிப்ரெஷன் தான், கவலைப்படாதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த தெரபிஸ்ட் அவளுக்கு சில மருந்தெல்லாம் சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு கிருப்பை டிஸ்போஸ் பண்ண சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இந்த முறை மேரி அந்த தெரபிஸ்டோட அட்வைஸை கேட்டு வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையா அந்த இன்னொரு கிருப்பை டிஸ்மேண்டில் பண்ணிடுறா. இன்னும் சில நாட்கள் கடந்து போகுது. திடீர்னு ஜாக் அவங்க வீடு முழுக்க சிசிடிவி கேமராஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து ரொம்பவே அப்செட் ஆன மேரியும் ஜாக் கிட்ட என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் உனக்காகவும் குழந்தையோட சேஃப்டிக்காகவும் தான், புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தால மேரி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அவ ஜாக் கிட்ட என்ன சொல்றானா, நீ என்ன மானிட்டர் பண்றது தானே அந்த கேமராவெல்லாம் வைக்கிற, அந்த அளவு கூட என் மேல ட்ரஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கிட்ட சண்டை போடுறா. இந்த விஷயத்துல ஜாக்குக்கு மேரியை கன்வின்ஸ் பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில ஜாக் அந்த பிசினஸ் ட்ரிப்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. மேரி கிட்ட போயிட்டு வரதுக்கு 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ட்ரிப்புக்கு போலனா தன்னோட ஹஸ்பண்டோட வேலையே போயிடும்னு தெரிஞ்சுக்கிட்ட மேரியும் அவர் அந்த ட்ரிப்பு கிளம்பும் போது ரொம்ப ஒரு கனத்த மனசோட அவரை வழி அமைச்சிக்கிறா. இப்போ மேரி தன்னோட குழந்தையோட வீட்டுல தனியா இருக்கும்போது அவளோட நர்சரி விண்டோ உடஞ்ச சத்தம் கேட்டு அவளும் தூக்கத்துல இருந்து பதறி அடிச்சுட்டு எழுந்து தன்னோட குழந்தைய போய் தூக்கிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த போலீஸுக்கும் அவ இன்ஃபார்ம் பண்ணிடுறா. போலீஸும் மேரியோட வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்த நெய்பர்ஹுட்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்கிறது தான், இங்க சில லோக்கல் கேங்ஸ்லாம் இருக்கானுங்க, அவனுக்குள்ள சண்டை நடக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, சோ இதை பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே மேரிக்கு அந்த போலீஸ்காரர் சொன்னதுல கன்வின்ஸே ஆகல. அடுத்த நாள் சாயங்காலம் இந்த டவுன்ல பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. மேரியும் தன்னோட வீட்டுக்குள்ள உட்காந்து இந்த கண்ணாடி உடைஞ்சதுல அந்த சீனியே சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்துட்டு இருக்கா. அவ அந்த ஃபுட்டேஜ ஸ்லோ மோஷன்ல பாத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வர மாதிரி அவளுக்கு தெரியுது. அப்ப அவ அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் நல்லா உத்து பாக்குறா. இப்போ மேரிக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சிடுது, இந்த அமானுஷமான உருவம் தன்னோட குழந்தைய கிட்னாப் பண்றதுக்கு தான் வந்திருக்குன்றது. இதனால அவ இன்டர்நெட்ல இந்த மாதிரி அமானுஷமான விஷயம் ஏதாவது குழந்தைய திருடுமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஜேன் ஆண்டர்சன் அப்படின்ற ஒரு லேடியை பத்தின ஒரு ஆர்டிக்கல் தெரியுது. அவங்க அந்த ஆர்டிக்கல்ல தன்னோட குழந்தைய பேய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவங்களோட கதையை அவ முழுசா படிச்சு பார்க்கும்போது இவளுக்கு நடந்த சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த லேடியோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அடுத்த நாள் மேரி ரேச்சலோட வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை பத்தி அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ரேச்சல் ஜாக்குக்கு போன் பண்ணி அவங்களோட வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்றா. அந்த சமயத்துல மேரி மறுபடியும் தன்னோட லேப்டாப்ல படிச்ச அந்த ஆர்டிக்கல்ல இருந்த அந்த குழந்தையோட போட்டோவை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஜேனோட அந்த குழந்தைக்கு மேரியோட குழந்தைக்கு இருக்கிற மாதிரி அந்த சேம் டிசைன்ல இருக்கிற மச்சம் இருக்குங்க. இவ்வளவு அதை ஒரு சைனா எடுத்துக்கிட்டு மேரி ஜேனை பாக்கிறதுக்காக கிளம்புறா. ஜேனோட வீட்டுக்கு வந்த மேரியும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜேன் மேரியை பார்த்துட்டு அவ கையில இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு எதுக்காக அவ வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவளும் வீட்டுக்குள்ள அலோ பண்றா. அதுக்கப்புறம் ஜேன் மேரி கிட்ட அந்த அமானுஷமான விஷயத்துல இவளுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளோட குழந்தைய சுத்தி எப்பவுமே ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலா, எப்படி மேரிக்கு இருந்த ஃபீலோ அதே போலதான் ஜேனுக்கு அவ குழந்தைய சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்க மாதிரி அவளுக்கு தோணிருக்கு. அதை சொல்லிட்டு அவளோட குழந்தை காணாம போன அன்னைக்கு ஜேன் ரெக்கார்ட் பண்ண ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்க மேரிக்கு போட்டு காட்டுறா. ஒரு கொடூரமான குரல் இந்த குழந்தை என்னோடது அப்படின்னு சொல்லுது. ஜேன் அந்த ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப வரைக்கும் எனக்கு இதை கேட்கும் போது எனக்கு பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜேன் மேரி கிட்ட குழந்தைங்களை திருடுற அந்த டீமனை பத்தி ஒரு புக்கை காமிச்சிட்டு இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம், உன் குழந்தைய அந்த டீமன் எடுத்துட்டு போக நீ விட போறியா இல்ல உன் குழந்தைக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு குழந்தைய நீ சாக்ரிஃபைஸ் பண்ண போறியான்றது நீ தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. மேரி எந்த ஒரு பதிலும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி வரும்போது அந்த புக்கையும் ஜேன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டு இருந்த அந்த ரெக்கார்டிங்க எடுத்துட்டு வந்துடுறா. அன்னைக்கு ராத்திரி மேரி தன்னோட பெட்ல படுத்துக்கிட்டு என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கும்போது அவ பெட்ரூம் மேல இருந்த அந்த சீலிங் கேப்ல ஏதோ ஒண்ணு அவளை வாட்ச் பண்ற மாதிரியே அவளுக்கு தோணுது. இதனால அவளும் எழுந்து அதை க்ளோஸரா போய் பார்க்கும்போது அடுத்த நாள் காலையில மேரி அவங்க அம்மா கூட ஒரு வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு
திடீர்னு அந்த ஸ்கிரீன் பிளிக்கர் ஆகி ஒரு அமானுஷமான உருவம் அவளுக்கு தெரியுது. அதே நேரத்துல பயங்கரமான குரலும் கேக்குது. பயந்து போன மேரியும் அந்த லேப்டாப்பை மூடிட்டு அங்க இருந்து போயிடுறா. மேரி தன்னோட நாள் முழுக்க அந்த பேயை பத்தி படிச்சுட்டு ஹால்ல இருந்த சோஃபாலேயே தூங்கிடுறா. ரொம்ப நேரமெல்லாம் இல்ல, மறுபடியும் அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டு என்னவா இருக்கும்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போறா. அவளுக்கு அந்த வித்தியாசமான சத்தம் அவ யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருந்த அந்த பழைய பேபி மானிட்டர்ல இருந்து வருதுன்றத பாக்குறா. ஆனா அந்த சத்தம் ரொம்ப அமானுஷமா இருக்குங்க. அது மேரியோட பேரை சொன்னதை கேட்ட உடனே இவளும் அதுகிட்ட பேசுறதுக்காக அதை வச்சுட்டு ரேடியோலயும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இப்பதாங்க அவ அந்த டீமன் கிட்ட ஏன் என்னோட குழந்தைய நீ டார்கெட் பண்ற அப்படின்னு கேட்கும்போது நமக்கு அந்த டீமன் என்ன சொல்லுச்சுன்றத காட்டல. அந்த சீன் அப்படியே அடுத்த சீனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அதுல அவ கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி இருக்கா. அன்னைக்கு ராத்திரி அவ தூங்க முடியாம பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் அவளுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் ரூமுக்கு வெளியே கேட்ட உடனே அவ பெட்டு பக்கத்திலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு என்னவா இருக்கும்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வெளியே போறா. அப்பதான் தெரியுது ஜாக் ட்ரிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு. மேரியோட இந்த மோசமான நிலையை பார்த்த ஜாக்கும் அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. அடுத்த நாள் ராத்திரி ஜாக் கிட்ட மேரி என் குழந்தைய காணோம், அந்த டீமன் என் குழந்தைய தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கா. ஜாக்கும் குழந்தைய தூக்கிட்டு வந்து மேரி கிட்ட காமிச்சு எதுவும் ஆகல, நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாரு. அவருக்கு நல்லா தெரியுது தன்னோட மனைவியோட மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமாயிட்டு வருது அப்படின்றது. அடுத்த நாள் காலையில ஜாக் வேலைக்கு கிளம்பும் போது மேரி ஃப்ரெஷ் ஆகி சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பழையபடி நார்மலா பேசுறத பார்த்து ஜாக்கும் சந்தோஷப்படுறாரு. அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் மேரி பாத் டப்ல தண்ணியை திறந்து விட்டு குழந்தைய வச்சுட்டு குளிப்பாட்டுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப வெளியே ஆடம் டோரை ஓபன் பண்ண சொல்ற மாதிரி குரல் கேட்ட உடனே அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்த உடனே திடீர்னு அந்த பாத்ரூம் டோர் க்ளோஸ் ஆகி லாக் ஆயிடுது. அவ இப்போ பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா பாத் டப்ல குழந்தை வேற இருக்கு, தண்ணிய வேற திறந்து விட்டுருக்கா. எங்க குழந்தை முழுகிட போகுதுன்ற பயத்துல மேரியும் அந்த தெருவுல போய் உதவிக்காக கத்துறா. அப்ப அவன் இந்த ரோட்டு ஓரமா ஒரு ட்ரக் பார்க் பண்ணிக்கிறது பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு கோடையில எடுத்துட்டு வந்து இந்த பாத்ரூம் டோரை அடிச்சு உடைக்கிறாங்க. ஒரு வழியா இப்போ மேரி தன்னோட குழந்தைய திருட நினைக்கிற அந்த அமானுஷமான டீமனை பாக்குறா. அடுத்த சீன்ல மேரி கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவ ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருக்கா. பக்கத்துல ஜாக் உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஜாக் மேரிக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. இருந்தாலும் மேரி ஜாக் கிட்ட நான் குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பாக்குறா. ஆனா அவரு நம்புற மாதிரி இல்ல. அவர் ஒரு டேப் எடுத்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ மேரி கிட்ட காட்டுறாரு. அந்த ரெக்கார்டிங்க பார்த்துட்டு நம்பவே முடியாத மேரியும் அந்த டீமன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் மாத்திருச்சுன்னு சொல்லிட்டு அடறா. ஃப்ரஸ்ட்ரேட் ஆன ஜாக்கும் அந்த ரூம் விட்டு வெளியே போயிட்டு சில நேரத்திலேயே குழந்தைய தூக்கிட்டு மேரி கிட்ட வந்து அந்த டேப்லெட்டை கையில கொடுத்து நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுல இருக்கிற குழந்தைய மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரி மேரி அந்த வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கும்போது ஜாக் குழந்தைய தூங்க வச்சுட்டு கிரேடில் படுக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அவர் மெயின் டோரை போய் ஓபன் பண்ணா மேரியோட ஃப்ரெண்ட் ரேச்சல் வரா. மேரி இப்போ சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மேரிக்கு அவளோட குழந்தைய பத்தி கவலை அதிகம்ன்றதுனால அந்த நர்சரியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் தாங்க அவ பாக்குறா. அந்த டீமன் மறுபடியும் அந்த நர்சரிக்குள்ள வந்ததை பார்த்த மேரியும் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் பிச்சு போட்டுட்டு மறுபடியும் அவ வீட்டுக்கு ஓடுறா. ஜாக் மட்டும் அந்த வீட்டுல காணாம போயிடலங்க, அவளோட குழந்தையும் அந்த வீட்டுல காணும். அப்பதான் மேரிக்கு ஒரு விஷயம் தெரியுது. ரேச்சல் அவளோட வீட்டுல ஒரு ஹாலோவின் பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணி நடத்திட்டு இருக்கா. இவ்வளவு அங்க போக முடிவு பண்ணி அங்கேயும் போறா. It's a killer costume.
மேரி ரேச்சலை அந்த பார்ட்டியில பார்த்து அவளை தான் ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருந்தான்னு சொல்லி கண்ட மெனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறா. ரேச்சலுக்கு மேரி என்ன பேசுறான்றதே புரியாம அவளை கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் பிரைவேட்டா பேச ஆரம்பிக்கிறா. அவன் மேரி கிட்ட என்ன பைத்திய மாதிரி உரையிட்டு இருக்க, உன் ஹஸ்பண்ட் வீட்லயே கிடையாது, அவரு குழந்தைய தூக்கிக்கிட்டு உங்க அம்மாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்றா. ஆனா மேரி ரொம்ப எராட்டிக்கா பிஹேவ் பண்றாங்க. போதாததுக்கு கிச்சன்ல இருக்கிற ஒரு கத்திய வேற எடுத்து ரேச்சலை மிரட்ட ஆரம்பிக்கிறான். பேசிட்டே இருந்தவ திடீர்னு தரையில படுத்து அழ ஆரம்பிச்ச உடனே ரேச்சல் அந்த கிச்சன்ல இருந்து வெளியே போய் யாரையாவது உதவி கூப்பிடலான்னு போறா. இப்போ மேரி தனியா இருக்கும்போது வீட்டுக்குள்ள ரேச்சலோட குழந்தை அழற சத்தம் அவளுக்கு கேக்குதுங்க. அவளுக்கு இப்போ ஒரு விபரீதமான ஐடியா தோணுது. அவ ரேச்சலோட குழந்தைய அந்த டீமனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்றா. கொஞ்ச நேரத்துல ரேச்சல் அவங்க நெய்பர்ஹுட்ல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ள வந்து பார்க்கும்போது மேரியை எங்கேயுமே காணல. உடனே ரேச்சல் தன்னோட நர்சரியை செக் பண்ணும்போது அவ குழந்தையும் காணுங்க. மேரி அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து தன்னோட வீட்டுல வச்சு கையில கத்திய வச்சிட்டு இருக்கா. ஆனா அவ குற்ற உணர்ச்சியால அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் ஜன்னல் வழியா எல்லாருமே மேரி கிட்ட எதுவும் பண்ணிடாதன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ரேச்சலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ மேரி கிட்ட தான் குழந்தைய விட்டுற சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இப்போ மேரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ரேச்சல் உடனே ஜாக்குக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றா. உடனே அவ ஜாக்க லவுட் ஸ்பீக்கர்ல போட்ட உடனே ஜாக்கோட குரலை கேட்ட மேரி அவர்கிட்ட, நான் ஒன்னும் பைத்தியம் எல்லாம் கிடையாது, நான் என் குழந்தைய காப்பாத்ததான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜாக்கும் மேரி கிட்ட தயவு செஞ்சு வெயிட் பண்ணு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ இவ்வளவு நேரமா ஜாக்கோட குரல்ல பேசினா அந்த டீமன் கிட்ட தான் பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு அவளும் கத்திய தூக்கி அந்த குழந்தைய குத்தலான்னு நினைக்கிறாங்க. ஆனா வெளியே நின்றுட்டு இருந்த போலீஸ்காரர் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாம மேரியோட நெஞ்சிலே சுடுறாரு. ஜாக் குழந்தையோட மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மேரி பரிதாபமா இறந்து போயிடுறா. இப்ப சில நாட்கள் கழிஞ்சு போயிடுது. ஜாக் தன்னோட குழந்தைய தனியா பாத்துட்டு இருக்காரு. குழந்தைய கிரிப்ல படுக்க போட்டுட்டு ஜாக் மேரி அந்த டீமன் கூட பேசின கான்வர்சேஷன் ரெக்கார்ட் பண்ண அந்த ரேடியோவை எடுத்து ஆன் பண்ணி பாக்குறாரு. இப்பதாங்க ஜாக்குக்கு உண்மையே தெரிய வருது. அவரோட மனைவிக்கு என்ன நடந்ததுன்றத அந்த ரெக்கார்டிங் மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. மேரி அந்த டீமன் கூட பேசும்போது அந்த டீமன் ஏதோ ஒன்னு சொல்லுச்சுல, அது வேற எதுவும் இல்லைங்க, உன் குழந்தைக்கு பதிலா எனக்கு இன்னொரு குழந்தைய கொடு, நான் உன் குழந்தைய விட்டுறேன்னு சொல்லுது. இதை கேட்ட அப்புறம் தான் ஜாக்குக்கு இத்தனை நாளா தன்னோட மனைவி உண்மையை தான் பேசியிருக்கான்றது புரிய வருது. அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஹால்ல இருந்த லைட் தானா எரியுது. ஜாக்குக்கு இப்போ கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குன்னு உணர்ந்துட்டு அவர் அந்த நர்சரிக்குள்ள என்ட்ராகிறாரு. படத்தோட முடிவுல அவர் அந்த கிரிப்பை வந்து பார்க்கும்போது அவர் அந்த கிரிப்புக்குள்ள என்ன பார்த்தாருன்னே நமக்கு சொல்லாம படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஹாரர் லவர்ஸ்க்கு பிடிக்கும் நான் நம்புறேன். சோ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை பயமுறுத்தணும்னா இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான படத்தோட உங்களை கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி.